இன்றைக்கி இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு தரமான மேட்ச் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா இங்கே இப்போ இந்தியாவில் டூர் பண்ணியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ டெஸ்ட் சீரீஸ் இந்தியா ஒயிட் வாஷ் ஆனாங்க. அதை எடுத்து இன்றைக்கி ஓடிஐ சீரீஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் மேட்ச் நடந்திருக்குது. ஸோ இது 3 மேட்ச் கொண்ட ஓடிஐ. அண்ட் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் SBO. அதாவது SBO ஒரு பார்ட் டைம் ஜாப். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக மொபைல்லையே நீங்கள் ஒர்க் பண்ணுறது மூலமாக மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃபர்தராக நீங்கள் டீட்டெயில்ஸ் நீங்களாக விசாரித்து பார்த்துட்டு இல்லை இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்தியா பார்த்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுறாங்க. ஸோ ரோஹித் ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபார்ச்சுனேட்டாக ஜெய்ஸ்வால் நல்ல அட்டாக்கிங் ஷாட்ஸ் ஆடிட்டு சீக்கிரமாக டக்குன்னு ஒரு நல்ல பால் மார்க்கோ யான்சன் போடுற ஒரு நல்ல பால் அவுட் ஆகிறாரு. அடுத்து தலைவர் கிங் கோலி வராரு. ஸோ ரோக்கோவோட ஷோ தான் சொல்லணும் இன்றைக்கி. பிகாஸ் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது. பிகாஸ் ஒரு கேட்ச் விட்றாங்க டிசோர்சி. ஸோ அந்த கேட்சை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு நம்ம ரோக்கோ 2 பேருமே ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட 130 ரன் பார்ட்னர்ஷிப் கிட்ட நின்னாங்க. ஸோ அதுதான் மேட்சோட க்ரூஷியல் பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு இதனால் இந்தியா ஒரு நல்ல டார்கெட் கொண்டு போய் செட் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரோஹித் ஒரு நல்ல பால், அதாவது ஒரு புல் ஷாட்டுக்காட்ட போவார், பால் லோவாக போய் அவுட் ஆவார். ஸோ இதனால் ரோஹித் அவுட் ஆகிறாரு. பட் கோலி கம்ப்ளீட்டட் இட்ஸ் செஞ்சுரி. ஒன்றுமே சின்ன பையனாட்ட அதே எனர்ஜி, அதே ஆட்டிடியூடு, அதே அக்ரெசிவ்னஸ் சொல்லவே வேண்டியதில்லை. ருத்ராஜ் அவுட் ஆனார். ஒரு நல்ல கேட்ச் ட்ரெவால் ப்ரிவியஸ் பிடிப்பார். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே ராகுல் இந்த இன்னிங்ஸ் அப்படியே ரன்ன பால் ஆடி ஒரு 50 கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ இதான் இந்தியாவோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ். ஸோ ரோஹித் ராகுலோட 50 அண்ட் கோலியோட செஞ்சுரினால் இந்தியா ஒரு நல்ல ஒரு டோட்டலே போஸ்ட் பண்ண முடிஞ்சு. ஒரு 349 எண்ட் ஆஃப் 50 ஓவர்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ ஒரு 350 ஒரு பிக் டார்கெட்டை சேஸ் பண்ண சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஹர்ஷித் ராணா சொல்லவே வேண்டியதில்லைங்க. ஒரே ஓவரில் மேட்ச்சை மாற்றினார். ஸ்டார்டிங்லேயே டாமினண்ட்டாக இருந்தார். பிகாஸ் பார்த்திங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு பால்லேயே பார்த்திங்கன்னா விக்கெட் எடுக்கிறாரு. ரியான் ரிக்கில்டன் ஃபஸ்ட் பால்ட்டு ஸ்டெம்பு பிடுங்கிட்டு போகுது. அடுத்த தேர்ட் பால் டீகாக் அவுட்டு. டீகாக் போன சீரீஸ் கம்பேக் சீரீஸ் செமையாக ஆடியிருந்தார். ஸோ அவங்க டீம்லேயே பார்த்திங்கன்னா பெஸ்ட் பேட்டர்னால் டீகாக் தான் போன அவங்க ஓடிஐ லாஸ்ட் சீரீஸில். ஸோ அவரையும் எடுக்கிறாரு அதே ஓவரில். ஸோ அடுத்து ஹர்ஷ்தீப் சிங் மார்க்ரம் எடுக்கிறாருங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா எங்கள் பார்ட்னர்ஷிப் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் அண்ட் டாப் ஃபுல்லாக பார்ட்னர்ஷிப். பட் அடுத்து மிடில் ஆர்டர் வராங்க. மிடில் ஆர்டர் கொஞ்சம் இன்னிங்ஸை ஸ்டேபிளைஸ் பண்ணுறாங்க. விக்கெட் போனாலும் கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் அண்ட் அடிச்சாட பார்க்குறாங்க. சொல்ல வேண்டியது அவங்க அடிச்சாடினா லோயர் மிடில் ஆர்டர் அடிச்சு தெரிவிக்க விட்டாங்க. ஸ்கோர் பண்ணுவார். மேட்ச் கிட்டத்தட்ட முடிக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. பட் இதெல்லாம் தான் மேட்ச் குல்தீப் யாதவ் ஹர்ஷித் ராணா, சிங், பிரசித் கிருஷ்ணா மேட்ச் கையை விட்டு போகிற தருணத்தில் 34வது ஓவர் போடுறாரு குல்தீப் யாதவ். ஸோ 3 பாலில் 2 செட்டில் பேட்ஸ்மேன் அவுட்டு. மார்க்கோ யான்சன் அவுட்டு, நம்ம பிரெட்ஸ்கி அவுட்டு. 2 பேருமே 70s இருக்கிறவங்க அவுட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேட்ச் முடிஞ்சதுன்னு பெருமூச்சு விட்றக்குள்ள பாஸ் வராரு. பாஸ் அடிக்கிறாரு. மீதி 2 பேட்டர்ஸ் அப்படியே சப்போர்ட் பண்ணுறாங்க, பர்கர் அண்ட் ஒன்னர் பேட்ஸ்மேன். இது மாதிரியே மேட்ச் கடைசி வரைக்கும் போச்சு. ஸோ பாஸ் மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனார். லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டு போனார். பட் அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனால் ஒரு நல்ல 50 ஸ்கோர் பண்ணார். நல்ல ஒரு ஸ்பிரிட் ஆஃப் த கேமை காமிச்சார். ஸோ கடைசியில் லோன்லியாக ஃபைட் பண்ணார். கடைசி ஓவருக்கு 3 6 தேவைப்பட்டது. பட் ஃபஸ்ட்டு பால் டாட், செகண்ட் பால் 6 அடிக்க போய் அவுட் ஆனார். ஸோ நல்ல கம்பேக் பை குல்தீப் யாதவ் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங்கு. அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா மறக்க வேண்டாம். ஸ்டார்டிங்லேயே நல்லா போட்டார். நடுவில் பிரவிஸ் விக்கெட்டெல்லாம் எடுத்தார். ஸோ குல்தீப் 4 விக்கெட் எடுத்தார். அண்டு ஹர்ஷித் ராணா 3 விக்கெட். ஹர்ஷ்தீப்போட ஸ்டார்டிங் ஸ்பெல் அப்புறம் கடைசியில் ஏர்கர் போட்டது. ஸோ இந்தியா 1 17 ரன்ஸ். அடுத்த மேட்ச் ரிவ்யூவில் பார்க்கலாம்.